ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சித்திராண்ணை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கலாம். நசுக்கி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். கடலக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. லெமன் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சதை ஊற்றிக்கலாம். லெமன் எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும், அந்த ஆயில் வெளியே வரணும். ஆயில் திரித்து வெளியே வந்த பிறகு நம்ம அதில் ரைஸ் போட்டுக்கலாம். லெமன் தண்ணி அதில் தெரியக்கூடாது. ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலக்காய் சட்னி இல்லை தேங்காய் சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது மேலே கொஞ்சம் தேங்காவும் துருவி போட்டாக்கா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.